நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அமாங்கஸ் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாரும் மறக்காம லைக் சர்ச் பண்ணுங்க. சரி வாங்க உங்களுக்கு நம்ம வீடியோ கொடுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு கேம் ப்ளே கொடுத்துட்டு ஆன்லைன் மேட்ச் கொடுத்துட்டு ஃபைண்ட் கேம். ஓகே, ஏதாவது கேம். ஓகே, 15 பேர் இருக்காங்க, அதுக்குள்ளே போவோம். ஓகே, இப்போது வந்தாச்சுன்னு நினைக்கிறாமா, வந்தாச்சு. எழுந்திரி அவ்வளோதான். இப்போது ஏதாவது தொப்பியில் போய் பார்ப்போமா, அதை மாற்ற முடியுமான்னு. இந்த கேம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆடிருக்கேன், ஆனால் இப்போ அவ்வளோதான் எனக்கு ஆட தெரியாது. மஞ்சள் மண்ணிக்கு மஞ்சள் பழம் நல்லா தான் இருக்குது. இந்த வாழைப்பழமா இது வேணப்பா, எதை வைப்போம். ஐயோ உள்ளே போயிடுச்சு, பரவாயில்ல விடுங்க. சரி, என்னடா இது. ஓகேங்க, அப்படின்னு வந்துச்சுங்க. சரி, 3 இம்போஸ்டரா? நான் டிடெக்டிவா? டிடெக்டிவ்லாம் வந்துட்டாங்களா இந்த கேமில்? டிடெக்டிவ் இருக்காங்களா? நான் அப்புறம் இம்போஸ்டராக மட்டும் தாங்க ஆர்டர் இருக்கு எப்பவுமே இந்த கேமில். டிடெக்டிவ் ஆனதில்லை. வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஏன்டா இது வந்து சரி பண்ண யாரும் வர மாட்டேங்க, நான் மட்டும் தான் சரி பண்ணுறேன். 16890 அவ்வளோதான், நானே சரி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இங்கேயும் பண்ணுமா? சரி, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்களே அவங்க வரைக்கும். சரி, நோட்ஸ் எழுதணுமோ? சீனியர் தேரிய ஓகே, இன்னும் டெட் பாடிஸ் பவுண்ட். அப்போ ஏன்டா மீட்டிங் போட்டிங்க? இல்லை புரியல. ஓகே, நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்குள்ளே தான் மீட்டிங் போட்டாங்களே. சரி, இப்போ நம்ம யார் மேலே தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? இதில் யார் மேலே எனக்கு வந்து டவுட் இல்லை, இருந்தாலும் நான் ஸ்கிப் அவுட் கொடுத்துட்றேங்க. ஏன்னா எனக்கு இப்போதைக்கு யார்கிட்டயோ வந்து கொடுத்து அப்புறம் நான் தான் வந்து இம்போஸ்டர்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன் மேலே யாருங்க போட்டது? நல்ல வேலை. ஆனால் எப்படிங்க ஏன் மேலே போடலாம்? நாட் அன் இம்போஸ்டர், 3 இம்போஸ்டர் ரிமைன்ஸ். எவனோ என் மேலே போட்டிருக்கான், ஆனால் எவன் போட்டு அந்த தெரியல. இது யாருங்க அப்படி நிற்கிறது? சரிதான். இங்கே எது மேலே? டே அடா பாவீங்களா, டிஃபீட்டடா. ஓடே. ஓகே, ப்ளே அகைன் கொடுப்போம். நாங்கள் சும்மா தான் நிற்கிறான்னு பார்த்தேங்க அவன், ஆனால் உண்மை நினைக்கல அவன் தான் வந்து இம்போஸ்டர்னு. நான் சும்மா நின்றுட்டுருக்கான் அப்படின்னு நினச்சி தான் வந்து பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் தான் இம்போஸ்டர்னு. கிட்ட வந்து அப்புறம் வந்து அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. என்னவா பிளான் பண்ணி கொள்றாங்கடா சும்மா நிற்கும் போது. சரி, இது என்னது? இதுக்கு நான் இன்னும் போகலை. இது என்னன்னு தான் மறந்துட்டேன். எனக்கு முன்னாடி லாக் ஆகிட்டே இருக்குது. சரி, கேம் ஆரம்பிக்குமா முடிக்க இப்போதைக்கு இதை மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சரி, அதாவது பேண்ட்டு தான் போட்டு பார்ப்போமே. இது என்னங்க ஏதாவது கீஞ்ச மாதிரி இதழுக்கா? இது நல்லதாக இருக்குது தானே? இது வேணாம். சரி, கேப் ஏதாவது போடும். சி ஓகே, இது நல்லா நம்ம தான் இருக்குது. இது நல்லா இருக்குதுங்கன்னு நினைக்கிறேன். வேணா நம்ம இதை போட்டுப்போமா? இது கரெக்டாகுது, பேருக்கு ஏற்ற மாதிரி இது. ஓகே ஓகே, ஹலோ எங்கே பேசுகிறாங்க? அதோ இங்கேயா? ஐ எம் ரெடி. நான் ஐம் ரெடி. ஹலோ. ரெடி. ஓகே, இப்போது கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போன வாட்டி ஆன மாதிரி யார்கிட்டையும் நான் மாட்டக்கூடாது. இந்த வாட்டி நான் இம்போஸ்டராக வந்து நல்லாயிருக்கும். எனக்கு இம்போஸ்டராக வந்தால் தாங்க கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, க்ரோமேட் இவங்களாம் 3 இம்போஸ்டர். இன்ஜினியர் யூஸ் த வெண்ட். நம்மளால் வெண்ட் யூஸ் பண்ண முடியுமா? ஆமாம்.
ஆமாம், இம்போஸ்டாலே வெண்ட் யூஸ் பண்ண முடியல. அப்போ என்னை பார்த்து இம்போஸ்டர்னு சொன்னாங்கன்னு என்ன பண்ணுறது? சரி விடுங்க, பார்த்துப்போம் அதை. ஓ, அங்கே ஏதோ ஒன்று ப்ராப்ளம், அதெல்லாம் விட்டு தரங்க. நான் அதை எதுக்கு பார்த்துக்கிட்டு, அது அவங்களே பார்த்துப்பாங்க. நான் இங்கே வந்து ஏதோ டிவி மாதிரி காத்து ஏதாவது பார்த்துக்கலான்னு பார்த்தா கும்பல எங்க ரிப்போர்ட். ஐயோ, அவன் நான் தான் இந்த பண்ணேன்னு சொல்லுவான் போல இருக்கே. ஐயோ, நான் தாங்க பக்கத்தில் இருந்தேன். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மெசேஜில் போயிட்டு ட்ராகன் லெட் இஸ் க்ரூமேட்டா. ஆமாம், அடப்பாவீங்களா, எல்லாம் மேலே ஓட் பண்ணுறாதீங்கடா. ஒருத்தன் தான் நம்மளை சப்போர்ட் பண்ணி பேசலாம், பார்ப்போம். எல்லாம் என் மேலே பழி போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலைங்க, நம்மளுக்கு 2 ஓட்டு, அதுவும் யார் போட்டேன்னு தெரியல. மிச்சப்படி 2 பேருக்கு 3 ஓட்டு போட்டுருக்குங்க. யார் 2 பேருக்கு? நோ ஒன் வாஸ் எஜெக்டட். ஏன்னா டை ஆயிடுச்சுல மேட்ச்சு, அதான். சரி, இந்த வாட்டியும் பார்ப்போம். என்னடா இது, இந்த இம்போஸ்டர் வேலை பண்ணுறது இந்த மாதிரிலாம் வேலை பண்ணி விட்றதுனால தாங்க எனக்கு டென்ஷனாக வருது. ஏன்டா மீட்டிங், எமர்ஜென்சி மீட்டிங் அடிக்கடி போட்டுட்ருக்காங்க. ஓ, மெடியாஸ்லா. ஓகே, 3 பேர் டெத் ஆகிட்டாங்க ஆல்ரெடி. அதில் ஒருத்தர் லெஃப்ட் போயிட்டான், கேம் விட்டே போயிட்டான். அது போகிறாங்களா? ஓகே, ஆளுக்கு ஒருத்தர் மேலே போட்டுட்ருக்காங்க. இவன் தான் இம்போஸ்டர், அவன் தான் இம்போஸ்டர்னு. ஐ எம் நாட் இம்போஸ்டர். ஓ, ஓட் பண்ணுமா? சரி, இப்போதைக்கு யாருமே யார் இம்போஸ்டர்னு தெரில. இப்போதைக்கு நம்ம ஸ்கிப்பு ஓட்டே கொடுத்துருவோம். அப்புறமா யார் மேலே டவுட் இருந்தால் அவங்க மேலே கொடுப்போம். சில பேர்லாம் நம்மளே டார்கெட் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கும் ஒரு ஓட்டு விழுந்துட்டு தாகுது. சரி, ஒருத்தவங்க விட்டாங்க. இவன் இம்போஸ்டரா? ஆமாங்க, இவன் இம்போஸ்டர் தாங்க. யாரோ பார்த்துருக்கான் போல் பக்கத்தில் இருக்கும்போது. சரி, ஏதோ ஒன்று நம்ம போவோம். இரு, நம்ம கொஞ்சம் ஸ்பை பண்ணலாமா? என்ன பண்ணுறாங்கண்ணே? இங்கே ஏதோ பண்ணுற மாதிரி தெரில. என்ன அது? அட்மின். ஓ, யாரெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு காட்டுட்டா? என்னடா இது, அடிக்கடி எமர்ஜென்சி மீட்டிங், நோ டெத் பாடி இஸ் ஃபவுண்ட். அது எந்த டெட் பாடி ஃபவுண்ட் ஆகலை, ஏன்டா? சரி, நம்ம வேணால் யார் மினிட் போடலாமா? சரி, போகிறோம். எனக்கு தெரிஞ்சு யார் மேலே சந்தேகமாக இருக்குது? யார் மேலேயும் இப்போதைக்கு சந்தேகம் இல்லை. நம்ம வேணால் ஒன்று பண்ணுவோம், நேம் ஷார்க் மேலே போட்டு விட்ருவோம். ஏன்னா அவன் ஏதோ பொய் சொல்கிறான்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, பார்ப்போம். அவன் மேலே 2 ஓட்டுங்க. மிச்சம் குரோஷியர் தான் வந்து எல்லா ஓட்டும் வாங்கியிருக்கான் மிச்சம். ஓகே, இப்போ என்ன குரோஷியரா? ஆஹா, இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு நேம் ஷார்க் தான் நினைக்கிறேன். பார்ப்போம் யார் இம்போஸ்டர்னு. நம்மளை கொல்லாமல் தான் சரி. இதுக்கு மேலே, ஓ, அது ஜனலா, நான் அது கூட தெரியாமல் அங்கே வலிக்கு நினச்சி போயிட்டுருக்கேன். இருங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடப்போங்க. ஏய், இது என்னதுங்க இது? ஓ, அது பெட்டா? நிறைய பெட் வச்சுருக்காங்க. வெண்டில் போகிறத பார்த்தா ஏதாவது கதையும் கொடுவோண்ணா. போவோமே. சரி, இங்கேயே இறங்குவோம். யாரும் பார்க்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், நம்ம டாஸ்க் எங்கே போய் முடிக்கணும்? நான் டாஸ்க்கே முடிக்காமல் இருக்கேன் இவ்வளோ நேரமா. மறுபடியுமா? டெட் பாடி ரிப்போர்ட்டட். ஓ, ஹவு டெட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு என்ன சேட்டில் போடுறாங்கன்னு பார்ப்போம். எஸ், ஓகே. எனக்கு தெரிஞ்சு நேம் ஷார்க் தான் நினைக்கிறேன். ஐசா நேம் ஷார்க். அதான் நான் நேம் ஷார்க்கே போட்டு விட்றேன்.
எல்லாம் போட்டால் முடியும். ஓகே, நேம் ஷார்ப் மாதிரி தான் வந்து 3 ஓட்டு. இப்போ நேம் ஷார்ப் வந்து இம்போஸ்டரான்னு பார்ப்போம். நம்ம கணிப்பு கரெக்டாக இருந்தால் நேம் ஷார்ப் தான். சொன்னேன்னா வச்சுங்க, நேம் ஷார்ப் தான் இம்போஸ்டரு. அப்புறம் இன்னும் ஒரு இம்போஸ்டர் இருக்காங்க, அது யாருங்க? இந்த இம்போஸ்டர் அடிக்கடி ஏதாவது வேலை பார்த்து விட்டு போயிடுறாங்க. நம்ம தான் போய் சரி பண்ண வேண்டியதாகுது. அவங்களே பண்ணிட்டாங்களா? ஆமாம், இதை நான் பார்க்கணும் இருந்தேன். அப்லோட். ஓகே. இதுக்கப்புறம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கான் ஃபாரஸ்ட் மாதிரி இது ஏதோ ஏரியா. அதுதாங்க ஏதோ சென்ட் பண்ணி விட்டியா? ஓகே, இப்போ இங்கே ஏதாவது வேலைக்குதா? இது ஏதோ வேலைக்குது. இது என்னது? 65999 65. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ரெட் பார் போட்டா என்னடா அந்த இம்போஸ்ட்டை சும்மாவே கொடுறான். ஓகே, இப்போ இதில் கொண்டது யாருன்னா நான் பார்க்கலையே. சரி விடுங்க. இப்போது யாருன்னு சொல்கிறாங்க? சம்ஒன் இஸ் வைப்பர். எஸ், நான் யாரை போடுறது? ஆள் கால் பண்ணிட்டீங்க. சரி, நானும் போடுவேன். ஸ்கிப் போட்டே குத்துருவோம். இப்போதைக்கு யாருன்னு வேறு தெரில. யாராவது எனக்கு மேலே சந்தேகமாக இருந்தால் அப்படியே போட்டிருப்பேன். நம்மளுக்கு இந்த ஓட்டும் கரெக்ட் நல்லா. ஓகே, இப்போ வந்து டை தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 2 பேருக்கு 2 விழுந்தது. ஆமாம், டை தான். சரி, இப்போது நம்ம வந்து மிஷன்ஸ்லாம் போய் முடிக்கணுங்க. ரொம்ப நேரமாக நம்ம வந்து மிஷன்ஸே முடிக்கிறதில்ல. 1-2 தான் இப்போதைக்கு முடிச்சிருக்கோமே, இன்னும் முடிக்கலை. சரி, போடும். அவ்வளோதான். இது என்னது? இதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட்டு. ஓகே, இப்போ இப்படிக்கா போவோம். இங்கே மொத்தம் 3 வலிக்குதுங்க. இது என்னதுடா? இது ஒரு வழியா? இது நான் பார்க்கவே இல்லை அப்பத்துலேருந்து. இது என்னடா இது? ஸ்மோக் கேஸ்லாம் இருக்குது. இந்த பக்கம் அனுப்பிவிட்டாங்க. சரி, அடப்பாவிங்க, எமர்ஜென்சி மீட்டிங்கன்னு அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இவன் செத்துட்டானா? இப்போ யார்? எனக்கு தெரிஞ்சு நான் யார் சண்டைக்கு போகிறேன்னா ரவுண்டு கேஃபே மேலே தான் சண்டைக்கு போகிறேன். வேர் வாஸ் த பாடி? வேர் வாஸ் ரியல் ஸ்டக் கில்டு? எனக்கு தெரிஞ்சு அவள் தான் நினைக்கிறேன். இயர்லி ஃபாக்ஸ் அவள் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போஸ்டன்னு நினைக்கிறேன். 2 பேரும் மாற்றி அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஓகே, கேஃபெட்டேரியாவில் தான் கொண்டாங்களாம். ஸ்கிப் போட். ஐயோ, நான் எதுவுமே கொடுக்கலையே, சொல்லுங்க. இயர்லி ஃபாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு அதை கீழே போயிட்டு அவள் தான் இம்போஸ்டராக பண்ண நினைக்கிறேன். ஐயோ, அப்போ எனக்கு தெரிஞ்சு ரவுண்டு கேஃபே மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகுது. நம்ம வேணால் அவனை ஃபாலோ பண்ணலாமா? அவன் நம்ம பின்னாடி வந்துட்டுருக்கான், பார்த்தீங்களா? இருங்க நைஸாக போவோம். டே நான் இல்லைன்னு நினச்சிட்டு அவனை கொல்ல பார்த்துருப்பானோ எனக்கு தெரிஞ்சு. இருங்க பார்ப்போம். ரவுண்டு கேஃபேவா? நான் இவனை கொள்ளலை. எனக்கு தெரிஞ்சு அவன் பின்னாடி வந்தாதான். இங்கே பாருங்க, என்ன தான் கொல்ல வரான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவன் பின்னாடியே வந்துட்டுருக்கான் அப்பத்துலேருந்து. எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ரவுண்டு கேஃபே மேலே தான். அப்பத்துலேருந்து என் பின்னாடியே வந்துட்டுருக்கா ரவுண்டு கேஃபே. பார்ப்போம். சரி, இதுக்கு முன்னாடி போய் மிஷினை முடிச்சிடுவோம் எல்லாத்தையும். ஓகே, 6 7 8 9 10 அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, எல்லா மிஷினையும் முடிச்சிட்ருப்போம்னு சொல்கிறதுக்குள்ள என்னத்துக்கு அங்கே ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு. நான் என்ன போய் பார்க்க போகிறேன். அங்கே ஏதோ எல்லா கலரில் காட்டுது, என்ன காட்டுதா தெரில. என்னது இது? இங்கே ஏதோ ஒரு மிஷின். ஓகே,
இது ஏதோ ஆர்ட் நாட் சென்சார் ஈஸ்ட்டு. இவன் அங்கே நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வரான். எனக்கு தெரிஞ்சு இவன் மேலே லைட்டாக சந்தேகமாக இருக்குது. நான் வேணா ரவுண்டு கேஃபே போய் தேடுறேன். மெட்பே, இந்த இடம் மெட்பே பார்ப்போம். ஒரு இடத்தையும் ஞாபகப்படுத்தி வச்சுப்போம். அத்தோட்டி ஏங்க அவன் வெண்ட்டுக்குள்ளே போகிறான். ஸ்கேர்ஃபேஸ் ஏங்க அவன் தான் எனக்கு தெரிஞ்சு இம்போஸ்டார் பண்ண நினைக்கிறேன். இதை பாருங்க, எமர்ஜென்சி மீட்டிங் போட்டுடலாமா? ஐயோ, அவன் என்னை பார்த்துட்டான். என்னதான் கொல்ல வருவான். அவன் என்னை கொல்ல போகிறாங்க. போட்டுரு. போட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கேர் ஃபேஸ் மேலே போட்டுருங்க. இவன் இருக்கு. என்னடா இது, என்ன பண்ண முடியல. ஒரே வெறியாக வருது. எனக்கு ஸ்கேர் ஃபேஸ் மேலே தாங்க கொஞ்சம் டவுட் ஆகுது. சூப்பர், இதுக்கு மேலே இல்லை. சரி, நான் ஸ்கேர் ஃபேஸ் மேலே போட்டு விட்டுறேன். அட ஏங்க என்னடா இது போடும்போது எனக்கு ஸ்கேர் ஃபேஸ் மேலே தான் ஒரு டவுட் ஆகுது. அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இருப்பான்ட்டு வந்து, ஏன்னா அவன் தான் வெண்ட்டுக்குள்ளே வேற போயிட்டான். ஏன்னா குரூமேட்டால் வெண்ட்டுக்குள்ளே போக முடியாதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது என்னதுங்க இது? நான் சொல்கிறேங்க, குரூமேட்டால் போக முடியாது சொல்கிறேன். ஏன்னா இம்போஸ்டரு அப்புறம் இன்ஜினியரால் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்கேர் ஃபேஸ் தான் இம்போஸ்டராக இருக்கும். நான் சொல்கிறேன், நீ ஸ்கேர் ஃபேஸ் தான் இருப்பான். ஏன்னா அவன் தாங்க எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே டவுட் இருக்குது. அப்போல்லாம் இல்லை, இப்போ தான் வந்தது. இருந்தாலும் எனக்கு இப்போ டவுட் இருக்குது. ஒரு வேளை இன்ஜினியரையும் இம்போஸ்டரையும் மீறி யாராவது வருவாங்களோ? யாராவது போக முடியுமோ வெண்ட்டுக்குள்ளே? யாரும் வர மாதிரி இது, அதனால தான் வந்துவிட்டேன். ஏன்னா இங்கே ஸ்ப்ரே ஆச்சுதுங்க, அப்போயே நான் பார்த்துட்டேன் யாரும் வந்தாங்கன்னு. ஏன்னா எப்பங்க ஏங்க அவன் பார்த்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இவனு வென்ட் பண்ணிருப்பானோ? யாருங்க அது போட்டது? ஓகே, ஸ்கேர் ஃபேஸ் தான். நோ டெட் பாடிஸ் ஃபவுண்ட். ஐயோ, என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியலங்க. என்னையே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேறு இம்போஸ்டர் இருந்து யார்கிட்ட சொல்ல முடியலையே. மென்னவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இருக்கேன். நான் என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள். அவங்க சொல்கிறாங்க நான் தான் இம்போஸ்டர்னு. ஆனால் இதில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இம்போஸ்டர் வந்து காலியாக போகிறாங்க. என்னையே விட மாட்டி விடுறீங்க. நீங்கள் 2 பேரும் யாராவது காலியாக போகிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க, நானும் போயிட்டேன். டிஃபீட்டடுங்க. இதோ பாருங்க, ஸ்கேர் ஃபேஸ் தாங்க இம்போஸ்டர். நான் அப்போவே சொன்னேங்க. என் கூட இருந்தவன் தாங்க கேட்காம நான் இம்போஸ்டர்னு சொன்னான். சரிங்க, இதோட இந்த கேம் முடிச்சுப்போம். நம்ம நெக்ஸ்ட் கேமில் பார்த்துப்போம். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.